கொழுந்தனார் கொத்தனார் சோதி அவர்கள் இங்கே பப்படா நடிக்கும் எனக்காக ரூபாய் 50 கொய்ந்தியா சித்தால் வேலைக்கு வர சொல்லி அட்வான்ஸுக்கு சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டி வச்சு ஒரு நல்ல சட்டி என் கொத்தனார் என் பங்காளியே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மாமாவுக்கு நன்றி சொல்லாங்க. என் அன்பு கொத்தனார் மாமா அவர்களுக்கு இந்த சித்தால் சார்பாக கொழுந்தியா சார்பாக நன்றி. நன்றி எழுத வணக்கம். கடையில போய் என்ன கேட்பாங்க? பருப்பு இருக்கான்னு கேட்பாங்கல்ல. கடைக்காரர் என்ன சொல்லுவார்? இருக்குன்னு தான் சொல்லுவார். இது ஜாமா இருக்கான்னு இருக்குன்னு தான் சொல்லுவார். இப்ப நீ உன்ட்ட எதுவுமே இல்ல. அதட்டி பேசாத. அதட்டி பேசாத. அதான் சொல்லு. ஒரு பொம்பளை ஆரிக்கு கேட்டு கல்யாணம் ஏதா கட்டி பிடிக்கிறோம். எதுக்கு வந்து? ஆமா அது பெரிய வெங்காய கட்டி இத புடிச்சு கட்டி புடிச்சு. வாயை கிழிச்சு விட்டு போறோம். அடுத்து கோர்த்து அண்ணா பேர் வச்சு மரமாபுரி ரெண்டா பொளந்துட்டு போயிரா. போறேன்னா புதுக்கோட்டை பொளந்துட்டு போயிரு. இந்த ஆளை எந்திரக்கிறதுக்கு 7 நாள் ஆகும். ஏறிக்கிட்டு போய் நாளைக்கு செத்து போயிடுவேன். உனக்கு குடுக்க பெட்டி ஆறனுக்கு தூக்கி தரிக்க விடா. உனக்கு போடுற மொட்டை முறியனுக்கு மண்டை பொளந்து போயிரு. வெடிக்கல. ஏ சிங்க தூக்கு போட்டு தொக்காடா. என்ன மசிரிக்கு அதான் தொக்குறாரு. ஏடி பாவம் தான் ஆல்ரெடி வாழ்க்கிறே பெரிய விஷயம். இதுல தூக்க மாட்டேங்குது. ஒழுக்கம் உயர்வுக்கு சத்துருன்னு இருக்காங்க. அப்படியா? ஆமா. இங்க பாரு. என்ன? நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ யோசிச்சிட்டு இருக்கியா? நான் ஒரு நேரத்துல போல இருக்க மாட்டேன். ஒரு நேரத்துல போல நான் இருக்க மாட்டேன். ஏன் சேதி தெரியாம நீ பேசிட்டு இருக்க? ஏன் சங்கதி தெரியாம நீ ஆயிர முதல்ல. நீ நல்ல பொம்பளை மாதிரி பேசு. நீ நல்ல ஆம்பளை நீ பேச முதல்ல. நல்ல பொம்பளைக்கு கிட்ட பொம்பளைக்கு என்ன நினைச்சா? யாரடி மல? யாரடி மல? யாரடி? நீ எனக்கு தங்கச்சியா இருக்க முடியாது. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படி சொல்லாதீங்க. ஒரு காலத்துல நீ நானும் கூட பிறந்திருக்கும் போது திருவிழாவில என்னை விட்டுட்டு நீ போனவே அண்ணன் சொன்னா ஜாதகமே கிடையாது. பழைய கதையை சொல்லுது. அண்ணே ஒரு காலத்துல நீ நானும் கூட பிறந்த சகோதரன் சகோதரியா இருக்கும் போது நம்ம ஊர்ல திருவிழா நடக்கும் போது வேற ஊருக்கு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போகும்போது என்னை திருவிழாவுல விட்டவனே நீ தானே. திருவிழாவை விட்டுட்டு போனேன்னா ஊர்ல தப்பா நினைக்க மாட்டேன். திருவிழாவில நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி தங்கச்சி இங்க வா. நான் ஐஸ் கேட்கும் போது எனக்கு எத்தனை ஐஸ்ல வாங்கி கொடுத்த ஐஸ் எப்படி சாப்பிடுவேன்? ஐயோ சப்பி சப்பியா வாங்கி சப்பி வாயா போச்சுடா. ஐஸ் எல்லாம் சப்பிட்டு குச்சியை மட்டும் உன்ட்ட திருப்பி கொடுப்பேன். அதை விட தங்கச்சி அதை விட இன்னொரு சின்ன விஷயம் தெரியுமா உனக்கு? ஆமாடா ஞாபகம் வச்சிருந்தா நீ தானே தங்கச்சி. தங்கச்சி சின்ன பிள்ளையில உனக்கு விரல் சூப்பர பழக்கம் இருக்கு தெரியுமா? அப்பா 10 விரலை வேப்பண்ண தடை விட்டாரா? நீ சப்புற எதுவுமே இல்லாம இருந்தப்ப ஒரு ஆள் அந்த திருவிழாவில என்னை கூட்டிட்டு போய் தன்னுடைய மகளா வளர்த்திருக்காங்கன்னு அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த நாடக உலகத்திலே வந்து சேர்ந்தேன்னு. அண்ணே அண்ணே எனக்கு இப்ப பாத்தீங்களா வயசு பாத்தீங்களா எனக்கு திருமணம் ஆகணும்னு ஆசையா இருக்கு. கல்யாணம் பண்ண ஆசை வந்துருச்சா? மாப்பிள்ளை வேணும்னு. மாப்பிள்ளை வேணுமா? ஆமாண்ணே. தங்கச்சி 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 அண்ணே உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். யாருன்னு? உனக்கு இப்ப பாரு மாப்பிள்ளை வச்சிருக்கேன். ரெடியா வச்சிருக்கேன். சொல்லுங்கண்ணே. நான் கூப்பிட்டோன்னு வருவாப்புல பாரு. நான் கூப்பிட்டா வருவாரு அண்ணே. இப்ப பாரு மாப்பிள்ளை அப்படிமே கூட்டத்துல இருந்து கைய தூக்குவாப்புல பாரு. தூக்குவாருண்ணே தூக்குவாரு. மாப்பிள்ளை யாரு?
ஐயோ அங்க வர்ற மாப்பிள்ளைய இதை விட உனக்கு ஒரு சூப்பர் மாப்பிள்ளை வேணுமா? மாப்பிள்ளை அண்டையில மசனாடி முக்கியம். இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளை இங்க வா, மாப்பிள்ளை உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சு வாயா தமிழர் வாங்கி தரேன் வந்து உள்ள நாளா சொல்லிட்டு வந்து செம்பு விடுமா? ஏன்னா எங்கடா போய் செம்பு எடுக்கிட்டு ஏற்கனவே செம்பு அடிவாங்க. எனக்கு ரொம்ப அவசரமா இருக்குன்னு எனக்கு கல்யாணம் ஆகணும், நான் திருமணம் ஆகணும், உன் பேரை நான் நிலநாட்டணும்னா. ஆமாண்ணே. நான் கல்யாணம் பண்ண நீ எப்படி நாட்ட முடியும்? தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் என்ன தெரியுமா? தெரியாது. அது எனக்கு தெரியாது. ஆனா திருமணம்னு சொல்லிக்குவாங்கண்ணே. லூசு லூசு. கல்யாணம் என்ன தெரியுமா? என்ன உனக்கு தெரியாதுல? சரியா சொல்லி கொடுண்ணே. சொல்லிக்க. சரிண்ணே. நான் மாப்பிள்ளை. நீங்க மாப்பிள்ளை, நான் பொண்ணானே. சரிண்ணே. பேச்சுக்கிட்டா. சரிண்ணே. ஏமாந்துடக்கூடாது. பேச்சுக்கு நான் வெக்கப்படுறேன். நான் தாண்டி வைக்கப்படுறேன். பொண்ணு வாக்குறப்ப மாப்பிள்ளை வைக்கப்பட்டு வருவேன். இப்ப நான் வந்து பொண்ணு வாக்க வரேன். பொண்ணு வருது பார்க்க தூக்கிட்டு. பொண்ணு எனக்கு பொண்ணு, உனக்கு மாப்பிள்ளை பாரு. இங்க இந்த வாடி இந்த விட என்னன்னு தெரியாதா? ஐயோ இப்படி பச்சை பிள்ளையா இருக்க. இப்ப நான் உன்னை பொண்ணு பார்த்துட்டு நீ என்னைய மாப்பிள்ளை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போச்சு. நானே கேட்பேன், என்னன்னு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் என்ன சொல்றேன்? நீ பிடிச்சிருக்குன்னு. நான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். மாப்பிள்ளை இரியா கல்யாணம் பண்ணுவோம். ஏன் வேட்டியா வந்து கிளம்புற? இரியா உனக்கு தான் இந்த பொண்ணு, அவருக்கு இல்லையா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. தங்கச்சி என்னண்ணே? சாரி பண்ண மாப்பிள்ளை. மாப்பிள்ளை பொண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க. ஆமா உனக்கு தெரியாம அந்த பொண்ணு உங்களை கையை ஆட்டுதுங்கண்ணே. நான் அந்த பொண்ணு இல்ல, இப்போதைக்கு அது வேற பொண்ணு. ஏமா உன் நம்பர் இருக்கா? நம்பர் இருக்குண்ணே. போன் வச்சிருக்கியா? போன் வச்சிருக்கேன். நான் தான் மாப்பிள்ளை. போன் வச்சிருக்கேன். மாறிக்கிச்சுல? அண்ணங்கிறது மாமன் மாறிக்கிச்சு. மாமா போன் வச்சிருக்கேன் மாமா. நீ என்ன சொல்ற? நான் வந்து சாம் சங்கு வச்சிருக்கேன் மாமா. நான் செய்யுமா? சரி நீ எங்க வேலை பார்க்கறீங்க? நானா எங்க என்ன கேளு? நீங்க எங்க வேலை பார்க்கறீங்க? நான் கால் சென்டர்ல. காலுக்கு சென்டர்லயா? அப்புறம் கால் சென்டர் திருச்சியில ஐடி கம்பெனில கால் சென்டர்ல. கால் சென்டர்ல எவ்வளவு salary எவ்வளவு உங்களுக்கு? அது தோராயமா வாரத்துக்கு 10,000 ரூபாய் வரும். மாசத்துல சாராயத்துக்கு 9,000 ரூபாய். சரி யார் இவர்? எந்த மாப்பிள்ளை? மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை? மாமா இப்ப எதுல விட்டா? உங்க வாயில? ஓ வாயில விட்டா என் வாயில விட்டா? மாமா கோபப்படாதீங்க மாமா. கோபப்படாதீங்க. சரி எவ்வளவுன்னு கேட்டேன். இவ்வளவுதான் சொன்னீங்க. கால் சென்டர்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க. காலுக்கு சென்டர்ல வேலை பார்க்க போறீங்களா? கால் சென்டர் அந்த கால் சென்டர்ல இப்ப நம்மளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. ஆமா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் என்ன தெரியுமா? என்ன கல்யாணம்? அம்மி மீல்தா இருந்தது பார்த்து ரேடியா கட்டி. ரேடியோ கட்டி. ரேடியா கட்டி. ஆமா. ரெண்டாவது கல்யாணம். பொண்ணு ஒண்ணு கடிக்க போற முன்ன பின்ன உட்கார்ந்துருந்தா அந்த பழக்கம் தெரியும். இதுவரை உட்கார்ந்ததே இல்லையே மாமா. இப்ப நான் அண்ணன் இல்ல மாமா. மாமா தான் சொன்னேன் மாமா. உட்காரு மாமா. உட்காரலையா? ஒரு ஆப்ப வச்சு சொல்லி உட்கார்றதுக்கு கல்யாணம். எதை முடிச்சு நான் தூக்குறேன்? ஏன்னா கல்யாணம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? நான் பண்ணல மாமா. சரிங்க மாமா. ஒரு புடிமானத்துக்கு தானேங்க மாமா. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. மூத்த அண்ணனை கரெக்ட் பண்றேன். எங்க ரெண்டாவது அண்ணனை கரெக்ட் பண்ணி அந்த கொண்டு வந்து காசு கொடுத்துட்டு போறேன் 50 ரூபா. இது யூஸ் ஆனா என்ன யூஸ் ஆகாட்டி என்ன? அங்கே எல்லாம் லூசா தான் கிடக்கு. மாமா கல்யாணம் முடிஞ்சுல. அடுத்து என்ன நடக்கும்? முதல் ராத்திரி
பின்ன என்னங்க மாமா? ஐயோ நான் அண்ணன் வேணும்ல ஒரு மாமா இல்ல நீங்க சும்மா சொல்லி பாருங்க ஒரு பேச்சுக்கு தானே. பேச்சுக்கு தான். சரியா? ஆமா. இப்போ பால் சாப்பிட்டு எல்லா பாலும் பழம் எல்லாம் இருக்கு. சீக்கிரம் எடுத்துடா மேட்ரு ஐயோ என்ன செய்யற எந்த மாமாவா இருந்து நம்ம சொல்லி பா நான் சொல்லியே கொடுக்குறேன். நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. சரியா? சொல்லியே எந்த ஒரு பொதுராத்திரி குடத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பால் செம்பு கேட்டீங்களா மாமா? ஏன் செம்பு பெரிய செம்பு. இங்க மாடு வத்து மாடா கிடக்கு செம்பு இருக்கு என்ன போனியா சின்ன செம்புல எடுத்துட்டு வாமா. இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு ராத்திரி இந்த பிள்ளை இது பால் செம்பு. நீங்க தானே மாமா சொன்னீங்க மாடு வத்து மாடுன்னு. ஏதோ அளவுக்கு மிஞ்சி வராதேங்க மாமா. இது அளவுக்கு மிஞ்சினால் அமுதாவுக்கு நஞ்சுன்னு இருக்காங்க. சரி விடு கொண்டு வந்து சரி என்ன பண்றது? ஏங்க மாமா என் செம்பு எப்படி இருக்கு? செம்பு அடி வாங்கி கிடக்கு. எனக்கு வெக்கமா இருக்குது. வரையும் நான் யார்ட்டையுமே போனது கிடையாது. நான் இப்போதைக்கு மாமாடா காலில் பிடித்து கூப்பிட இருந்து உங்க மாமா சொன்னா வெங்கடை கொண்டு வந்து வைக்கிறேன். செம்பு எங்க வைக்கிறதுன்னு இடம் தெரியாம செம்பை கொண்டு வந்து வைக்கிற இடமா இது முதல்ல. என்னடா நடக்குது? என்ன பண்ண? ஒரு முதல் ராத்திரி எப்படி நடத்தணும் ஒரு செய்முறையெல்லாம் காமிக்க சொன்னேன். தங்கச்சியை போட்டு கற்பழிக்கிறீங்க. நீ தானே செய்ய சொன்ன. என்ன செய்ய சொன்ன? என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிருவியா? ஒரு அண்ணன்காரன் எவ்வளவு மரியாதை இருந்துக்கிட்டு அண்ணன் போய் கேட்டுக்கிட்டு அது நான் என்ன இது நான் என்ன ஒரு நல்ல உங்களை கேட்பாளா? நான் என்ன பண்ணப்ப நல்ல உங்களை கேட்ட உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நல்ல உங்களை கெடுத்தா எடுத்துக்க ஐயோ நீ விட்டுருங்கன்னு சொல்லுவா. கெட்ட உங்களை கெடுத்தா எடுத்துக்க நல்ல உங்களை கெடுத்தா ஐயோ நீ விட்டுருங்கன்னு சொல்லுவா. கெட்ட உங்களை கெடுத்தா என்ன சொல்லுவா? நல்லா விடுங்க. வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வேலைக்காரி வேலையை பார்ப்பாங்க. புடவை துவைச்சா வேலைக்காரி, புருஷனை துவைச்சா அவதான் வீட்டுக்காரி. நல்ல புருஷன் கள்ள புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னா அவன் நல்ல புருஷன். போயிட்டாரு வாங்க அவன் கள்ள புருஷன். கள்ள புருஷன் பிடிக்காது. தொழில் எடுத்து உங்களை சொல்லலாம் சொல்லுங்க. சொல்லவா? பாடி எங்க பக்கலங்க கேள்விப்பட்டதே இல்லையா? அந்த நாயை தோத்தி போனும்பா நாயை பத்தி உனக்கு தெரியுமா? நாய் என்ன செய்யும்? முன்னாடி போவேல ஒத்த கடை
பொள்ளாச்சி சந்தையில் எத்தனை வார்த்தை பாடுறீங்க மாமனார் மாமியாவத்தால் நிகழ்த்தி வயக்காட்டில வயக்காட்டில மாமியாவ வயக்காட்டில மாமனார் வயக்காட்டில இல்லாம ஜனகராஜ் மும்பிட்டு ஜனகராஜ் ஆட்டம் எப்படி எல்லாத்தையும் ஆடுறீங்க இதே நேரத்துல கொஞ்சம் வேகமா ஆட்டணும் அது எப்படி அதே வடிவேலாட்டா எப்படி ஜோடி முடிஞ்சு ரெண்டுக்கா இல்ல ரெண்டே இங்கிட்டு மாத்தி விட்டுருவோம் இங்கிட்டு போ அவங்க ஜாயின் பண்ணி விட்டுருவோம் நல்லா இருக்கு பிரச்சனை இல்லாம சொல்லடா இன்னைக்கு ராத்திரி ராதாச்சேரி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு பிள்ளையே ஓடி போச்சு புதுக்கோட்டை இருப்பா சந்தோஷமா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அதுல கத்தி கத்தி போனதாண்டா அந்த தொண்டை ஏத்து மட்டும் இல்ல பொள்ளாச்சி சந்தையில முங்க எந்த சாக்கும் புடுமுங்க சாமியோட சாமியா இருக்காரு நீ சாமான காமிக்கிட்டு இருக்காடி சொல்லாத சரி மாமா மாலையை கழட்டி பாரு ஒரு நாள் சொல்லு நொறுக்கிடுவேன் அப்ப நீ என்ன ஆனாலும் ஆடுவேன் கராட்டை ஆடுவியா ஆடுவேன் தூக்கி கட்டுற அல்ல நான் கராட்டை ஆடி காலை தூக்கணும் நீ அதோட காலம் பொட்டப்பட்டி பழனிசாமி ஐயா நினைச்சுக்கிட்டு பொட்டப்பட்டி பழனிசாமி புதுக்கோட்டை திலகவதி இப்ப நான் பொட்டப்பட்டி பழனிசாமி புதுக்கோட்டை திலகவதிடா
நன்றி. ஏன்னா அவங்க கிளம்பி ரெடியா இருக்காங்க. மிகவும் சிறப்பா இருக்கு. எங்க அண்ணன் சொல்லிடுச்சு நீங்க எல்லாருமே நாடகத்துக்கு கர்நாடகத்துக்கு தான் குடிவா வாமா. நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆதரவு கொடுத்த அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி. கொத்தனார் மாமா என் காசு கொடுக்குறது எவ்வளவு வச்சிருக்கான்னு தெரியல. இன்னைக்கு வேலைக்கு போன காசு உள்ள எங்களுக்கு தான் குத்துனாரு. சோதி கொழுந்தனாரு கொத்தனாரு சோதி சோதி காசு உள்ள இனிமேல் சோதி ஓ சோதி உலக மரியாதை பாவா காலையில கொடுத்துருக்கு. காலைல காசை கொடுத்துருவோம். வீட்டுல போய் விளக்க மாட்டேன் வரதே வரல. எங்கடா காசு டான்ஸுக்கார பிள்ளை கட்டிக்கிட்டு ஏறு வீட்டுல வச்சு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சு. பின்னால கடுப்பும் வந்துருச்சு. கடுப்பு சொல்லாதல நீங்க சொல்ல மாட்டீங்க மாமா. நான் சொல்றேன். மத்த ஆண்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. நான் எப்போதுமே அப்படி சொல்லுவேன். ஆத்திரம் தீர்ற வரையும் அன்பே ஆறுவீரேன்னு சொல்றான். காதல் சொல்றேன் கேளு. உங்க காதல் அருமையான காதல் சொல்லுங்க. அண்ணே யார் சத்தம் கிடையாது. மயக்கமில்லை இருந்த மௌனமில்லை மணி மாளிகை கருண்டே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை சிவாஜி கணேசன் ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்க சிவாஜி கணேசன்னா யாரு மாமா? சாவித்ரி. உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. நீ காதல சொல்லவா? கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களே. நம்ம என்ன அந்த வழியா பார்த்துக்கிட்டு அதை சொல்லு. காலம் பூரா வச்சு கண் கலக்காம அந்த மருங்காபுரியில் உள்ள வீட்டை பூரா என் பேர் தானே எழுதுவீங்க. வாலிபு la la la
லலலா ஆளு லலலா காத்தே